உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. எப்போதும் போல திருமதி கற்பகவல்லி வந்திருக்காங்க. அவங்க வெல்கம் பண்ணலாம். வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். நான் இங்கே வந்து ஒரு கீரை கூட்டு பண்ணியிருக்கேம்மா. கூட்டுங்கிறப்ப இதில் நான் சின்ன வித்தியாசங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னாக்க, நம்ம பச்சை பருப்பு பாசி பருப்பு இருக்குது, அதுவே வந்து தோலோடு இருக்கிறத எடுத்திருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்காக சன்னா சேர்த்துருக்கேன். கீரை கொஞ்சம் நல்லா கூடுதலாகவே போட்டிருக்கேன். ப்ளஸ் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காயோட வந்து முந்திரி பருப்புக்கு பதிலாக முந்திரி பருப்பு போடணும் அவசியம் இல்லை. பொதுவாக வந்து சீரகம், பச்சை மிளகாய் அந்த மாதிரி போடுவாங்க. நான் மோர் மிளகாய் போட்டேன், காரம் கம்மியாக இருக்கணும்னு. தர்பூசணி விதை போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் பச்சைப்பயிறு அண்ட் கொண்டக்கடலை இது ரெண்டும் இருக்கும்போது கம்ப்ளீட் அமினோ ஆசிடா ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் ஆனால் நீங்கள் மெலான் சீட்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் எல்லா சீட்ஸ்லையுமே உங்களுக்கு கிடைக்கும். எஸ்பெஷலி மெலான் சீட்ஸ். லாஸ்ட் டைம் கூட நம்ம அந்த பன்னீர் பற்றி பேசும்போது பேசியிருந்தோம். இந்த மெலான் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், ஸ்பெஷலாக தர்பூசணி விதையில் ஆர் கிட்னி பழம் விதை, இது ரெண்டுத்துல இருந்துமே வந்து பன்னீரே எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதில் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ டெஃபினட்டாக அது உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் ப்ரோட்டீன் கண்டென்ட்டை. பட் இதில் என்ன ஒரே ஒரு சஜஷன் எப்போதும் சொல்கிறதுனா, ஸ்பெஷலி வெஜிடேரியன்ஸ் அப்படிங்கும் போது ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதாவது பயரில், கடலை வகையில் இது எல்லாத்துலேயும் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸாக டாமினேட்டிங்காக எப்போ சொல்லணும்னா, அதுலேருந்து நமக்கு ஒரு சர்விங், ஒரு போர்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து பாடி அப்சார்ப் பண்ணிக்கும் அப்படின்னா தான் அந்த ஃபுட்டை வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி தால் ஆர் எந்த லெக்யூம்ஸ், பயர் வகை எது எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு ப்ரோட்டீனை காட்டிலும் கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஜாஸ்தி கிடைக்குது. ஸோ அதனால கன்ஃபியூஷன் வந்து அது ப்ரோட்டீனா கார்ப்ஸா அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் எவ்வளோ இப்போ மெலான் சீட்ஸோட பேர் பண்ணியிருக்கீங்கன்னும் போது ப்ரோட்டீன் கிடைக்கும். பட் இப்போ இந்த மெலான் இல்லை அப்படின்னா இதை ப்ரோட்டீன் சோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒயிட் சன்னா, பிளாக் சன்னால கூட ஓரளவுக்கு இன்க்ரீஸ்டாக இருக்கும் ப்ரோட்டீன். ஒயிட் சன்னாவை காட்டிலும் கம்ப்ளீட்டாக கார்ப்ஸ் தான். ரொம்ப ரொம்ப மினிமல் சோர்ஸ் ஆஃப் கண்டென்ட் ஆஃப் ப்ரோட்டீன் தான் மேம் அதில். ஸோ இட் கேனாட் பி கன்சிடர் அஸ் ப்ரோட்டீன் சோர்ஸ். பட் நீங்கள் இதை கரெக்டாக நீங்கள் பேர் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ரைஸோட சாப்பிட்றீங்க, இல்லை மில்லட்டோட இதை பேர் பண்ணி சாப்பிட்றீங்க, அது சைடில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான அந்த ஒரு மீலுக்கான ப்ரோட்டீன், இப்போ ஒரு மீலில் அட்லீஸ்ட் ஒரு 25 கிராம்ஸ்லேருந்து 30 கிராம்ஸ் நமக்கு தேவைப்படும். எந்த இண்டிவிஜுவலுக்குமே 60 கேஜிலேருந்து 70 கேஜி இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு மீலில் 30 கிராம்ஸ் 25 கிராம்ஸ் தேவைப்படும் இல்லைங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நான் எடுத்தேன் அப்படின்னா ஒரு 6 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நான் எடுத்துக்கிட்டேன்னா அதுவே ஜாஸ்தி. ஸோ அது அவ்வளோதான் வரும். பாடி அப்சார்ப் பண்ணிக்கிறதும் அவ்வளோதான் பண்ணும். ஸோ அது ஒரு மீலில் வந்து 6 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரே ஒரு மீல்லேருந்து நமக்கு கிடைக்கும்னா தட் இஸ் நாட் இனஃப். ஸோ இதில் தான் வந்து எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்ஸே தான். நான் ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுத்துட்டேன், நான் ரைஸும் ஒரு பயறு குழம்பும் எடுத்தேன், ஸோ இதை விட என்ன ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. பட் பயறு குழம்பு எடுத்திருக்கீங்க, பட் பயறுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கிட்டாலும் மேக்ஸிமம் நீங்கள் 8 கிராம் ப்ரோட்டீன் வரைக்கும் புஷ் பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ அது ஒரு மீலுக்கான ப்ரோட்டீன் நமக்கு கிடையாது. எந்த இண்டிவிஜுவலுக்குமே ஒரு 20 to 30 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு மீலில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அச்சீவ் பண்ண நினைக்கிற கோல் எல்லாத்தையும் பண்ண முடியும். அதுக்கு பக்கத்துல சைட் டிஷ் அப்படின்னு சொல்ற ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், அது வந்து வெஜிடேரியனா இருந்தா டோஃபு இருக்கலாம், இல்ல ஒரு திக்கான ஒரு பவுல் ஆஃப் கர்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹங் கர்ட், கிரீக் யோகட் அந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தென் you can meet up the protein. எக் சாப்பிட்றவங்கன்னா டெஃபினட், நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா எக், சிக்கன், ஃபிஷ் இது மூணுத்துல எது பேர் பண்ணிங்கனாலுமே ஹெல்தி தான். ஒயிட் மீட் எதுனாலுமே ஹெல்தி சோர்ஸ். அப்போ வந்து ஈஸியாக அந்த 20 to 30 கிராம்ஸ் மீட் பண்ணிட முடியும். இல்லை, இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிறோம், அந்த ட்ரிங்க்ல கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கும். த்ரூ அவுட் த டேன்னு பார்க்குறப்ப ஒரே மீல்ல 30 கிராம்ஸ் வந்து முடியுமா? அதுதானே வெஜிடேரியன் பிரச்சனைங்கிறது இல்லை, அதுதான் சொல்ல வரேன். முடியணும், அதுதான் வந்து டார்கெட். ஸோ இப்போ நீங்கள் 30 கிராம்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரே ஒரு மீலுக்கு. பட் ஒரு த்ரூ அவுட் த டே நீங்கள் 60 கிராம்ஸ் எப்போ அப்போ கவர் பண்ண முடியும்? நீங்கள் 3 மீலை ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா தான். மார்னிங்கில் 30 எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கேஜிஸ் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது டிசிஷனும் நம்ம எடுக்கிறோம். மினிமம் இஸ் 1 கிராம். ஒரு 1 கிராம் பாடி வெயிட்டுக்கு எடுத்தே ஆகணும் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஹைப் இவ்வளோ ஜாஸ்தியாக ஆனதுக்கு இந்த நாலேஜ் இல்லாதது தான். முன்னாடியில இருந்தே இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்கு, அவ்வளோதானே தவிர ஈஸியாக மீட் அவுட் பண்ணலாம் மேம். பேர் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன். ப்ரோட்டீனை மீட் அவுட் பண்ணுறது ஈஸி தான். பட் ஆனால் அதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி சாப்பிட்டோம்னா திங்ஸ் ஆர் ஃபைன். ஓகே.
இல்ல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 பொரியல், ஒரு கூட்டு, ஒரு ஃபார்மல் மீல்ல ஒரு சாலட் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக சேர்ந்து எடுக்கிறப்ப அது மீட் ஆகும். இப்ப எல்லாருமே வந்து சிங்கிள் டிஷ் இல்லைன்னா 2 எக்ஸாக்ட்லி டிஷ் அந்த மாதிரி போயிட்டாங்க. அதனால முடியாது. கஷ்டமா இருக்கு. பட் பொதுவா பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல வந்து ம். புளிப்பு காரம் குறைச்சி சாப்பிடணும்னு சொல்றாங்க. ம். இந்த மாதிரி டிஷ் வெயில் காலத்துக்கு suitable-ஆ? டெஃபினெட்லி. ஏன்னா ஸ்பைசஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கம்மியா இருக்கு. பாடியில வந்து ஆசிட் மீடியம் இன்க்ரீஸ் பண்ணாம பேலன்ஸ் பண்ணிக்கும் பிஹெச் கட் லெவலோடது. ஸோ உங்க குட் மைக்ரோ ஆர்கானிசம் நல்லா சேஃபா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பைசஸ் கம்மியா பண்ணீங்கனாலே கொஞ்சம் கூட சேஃபரா இருக்கும். ஸோ டெஃபினட்டா சம்மர் வரும்போது எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் எடுத்துக்க அவாய்ட் பண்றது ஆல்வேஸ் பெட்டர். ஓகே ஓகே, தேங்க்ஸ் லாட் ஃபார் கமிங் டு த ஷோமா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் பார்க்கலாம். டெஃபினெட்லி. தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது சமையல் அறை டிப்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு தோசைக்கல் வச்சுருப்போம் நம்ம வீடுங்களில், அந்த காலத்துலேருந்து கனமாக இருக்கிறது. அதை வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து வாஷ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணணும்னாக்கா நம்ம வந்து உடனே தோசை வராது. அதே நேரம் சம்டைம்ஸ் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே குறைச்ச தண்ணியில் வச்சுட்டு ரொம்ப நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுவாங்க. அப்படி செய்கிறப்போ கீழே வந்து ஒட்டிக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து தோசை திரும்ப திரும்ப ஊற்றினாக்க வராது. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் இங்கே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக பொடி உப்பு எடுத்துக்கோங்க. பொடி உப்பு எடுத்துட்டு இந்த மாதிரி தூவிடுங்க. தூவிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கிச்சன் டிஷ்யூ இல்லைன்னா ஒரு துணி எடுத்துட்டு நல்லா நீட்டாக துடைக்கணும். அது மாதிரி துடைச்சிட்டு அந்த உப்பை எடுத்துருங்க. அதுக்கு பிறகு ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு நல்லா க்ளீனாக துடைச்சிடுங்க. இப்போ தோசை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். அந்த உப்பு வந்து அதில் ஸ்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றினா நல்லா வரும். இது வந்து நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டிப் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய கேள்வி முதல் செக்மெண்ட்டான வீட்டு சமையலிருந்து தான் கேட்க போகிறேங்க. அதாவது நான் முட்டைக்கோஸ் சாதம் செஞ்சேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து முதல்ல எண்ணெயில் வந்து தாளிக்கிறதுக்கு என்னென்ன போட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். தாளிப்பதற்கு என்னென்ன சாமான்கள் உபயோகித்தேன். இதுக்கான பதிலை கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது. அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் கவனமாக குறிச்சிக்கோங்க. உங்களுடைய ஃபோனில் இருந்து வாட்ஸ்அப் மூலமாக அந்த ஃபோனுக்கு உங்களுடைய பதிலை அனுப்பணும். அதே நேரம் உங்களுடைய பெயர், முழு முகவரி, உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே அந்த பதிலோடு சேர்த்து இடம்பெற்றிருக்க வேண்டும். சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் ஒன்று உங்களுக்கு பரிசாக வழங்கியிருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.